வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அச்சம் தவிர் அதை பற்றி பார்க்க போகிறோம். அச்சம் தவிர்ப்பதால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஞானம் பெற்றவர்னா கொஞ்சம் அறிவார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்து படிச்சுட்டு இருக்கார். இரவு நேரம் போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒருத்தன் வந்து கத்தி எடுத்துகிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தவுடனே அவர் அதை பார்த்து ஒன்றும் பயப்படல. தம்பி, உனக்கு என்ன வேணும்? என்னோட உயிர் வேணுமா, இவனுடைய பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த திருடனுக்கு ஒன்றும் புரியல. சரி, எனக்கு உங்கள் உயிர் வேணாம், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சரி, இந்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற பணத்தை, ஏதோ ஒரு பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவன் திருடன் போயிடுறான். ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு என்ன ஆகும்னா, அந்த திருடன் வந்து ஒரு காவலர்கிட்ட மாட்டிக்கிறான். அப்போ மாட்டிக்க சமயத்தில் அவன் சொல்கிறான், நான் இதுவரையும் திருட போனதில் நான் ஒருத்தரை பார்த்தேன். நான் அவர்கிட்ட போயிட்டு கத்தியை காமிச்ச உடனே கொஞ்சம் கூட அவர் பயப்படவே இல்லை. அவர் கேட்ட கேள்வி, உயிர் வேணுமா, என்னுடைய உயிர் வேணுமா, பணம் வேணுமான்னு கேட்டார். நான் அப்படி பயப்படாத ஒருத்தரை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நான் போயிட்டு நான் திருந்தி அவர்கிட்ட தான் போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்கிட்ட சொல்கிறான். இதுலேருந்து என்ன, அந்த ஞானிக்கு வந்து உயிராசை இல்லை. உயிராசை இல்லாதனால பயமும் இல்லை. அதனால் இந்த பயம் இல்லாதவர்களுக்கு இந்த உலகமே அடங்கும். நன்றி, வணக்கம்.